வெல்கம் டு மேட்டூர் அகரம் டிஎன்பிசி பயிற்சி மையம். ஓகேங்களா, அதாவது டெட்டு பேப்பர் 2க்கான அதாவது சோசியல் சயின்ஸ், அந்த சோசியல் சயின்ஸில் ஜாகிரபி அப்படிங்கிற டாப்பிக்கு மட்டும் நம்ம இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். ஓகேங்களா, நமக்கு சோசியல் சயின்ஸில் 60 கொஷின் இருக்குது. ஓகேங்களா, மிஸ் பண்ணாத பாருங்கள், அழகாக அந்த 60 கொஷினும் நம்ம அடிச்சிடலாம். வாங்க வீடியோவுக்கு போவோம். பாருங்கள். ஓகேங்களா, 6லேருந்து 12 வரை ஓகேங்களா இருக்கக்கூடிய வினா விடை பாருங்கள். கொஷின் நம்பர் 1 ஓகேங்களா, புவி தன் அச்சு சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம். அதாவது புவி தன் அச்சில் சுழல்வதை இவ்வாறு அழைக்கிறோம் அப்படின்னா சுழல்தல். ஆன்சர் சி, சுழல்தல். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள். மகர ரேகையில் சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழும் நாள் டிசம்பர் 22. ஆன்சர் டிசம்பர் 22. சூரிய குடும்பம் விண்மீன்கள் திரள் மண்டலம். சூரிய குடும்பம் விண்மீன் திரள் மண்டலம். ஓகேங்களா, பால்வழி அண்டம். ஆன்சர் சி. மனிதன் தன் காலடியை பதித்த ஒரே விண்பொருள். மனிதன் தன் காலடியை பதித்த ஒரே விண்பொருள் ஓகேங்களா சந்திரன். ஆன்சர் பி, சந்திரன். அடுத்து பாருங்கள். கொஷின் நம்பர் 5 எந்த கோளால் தண்ணீரில் மிதக்கும் இயலும். அப்போ எந்த கோளால் தண்ணீரில் மிதக்க இயலும். ஓகேங்களா, ஆன்சர் பி, சனிக்கோள் மட்டும்தான் தண்ணீரில் மிதக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். கொஷினு ஓகேங்களா, மிக சிறிய பெருங்கடல் ஆர்டிக் பெருங்கடல். ஆன்சர் டி, ஆர்டிக் பெருங்கடல். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள். மலக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது ஓகேங்களா பசிபிக் பெருங்கடலும் மற்றும் இந்திய பெருங்கடலும். ஆன்சர் சி, பசிபிக் பெருங்கடலும் மற்றும் இந்திய பெருங்கடலும் தான் மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது. ஓகேங்களா, அடுத்தது பாருங்கள். கொஷின் நம்பர் 3 அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல். அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். ஆன்சர் பி, அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்து பாருங்க. ஓகேங்களா, உரை கண்டம். ஓகேங்களா, உரை கண்டம் எதுனா அண்டார்டிகா தான் உரை கண்டம். ஆன்சர் சி. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்க 6ஆம் வகுப்பில் 3ஆம் பருவம் ஆசியாவின் மேற்கு எல்லையில் இல்லாதது. ஓகேங்களா, ஆசியா கண்டத்தில் மேற்கு எல்லையில் இல்லாதது அரபிக்கடல். ஆன்சர் டி, அரபிக்கடல். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. எல்பர்ஸ் ஓகேங்களா ஜாக்ரோஸ் இடையில் அமைந்துள்ள மலையிடை பீடபூமி. ஈரான். ஈரான். ஓகேங்களா, இந்தியா டேஸ் உற்பத்தியில் முன்னணியில் வகிக்கிறது. ஓகேங்களா, இந்தியா டேஸ் உற்பத்தியில் முன்னணி வகிக்கிறது அப்படின்னா மைக்கா உற்பத்தியில் தான் இந்தியா முன்னணியில் வகிக்கிறது. அடுத்து பாருங்க. அதாவது ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸுக்கு இடையில் இயற்கையாகவே அமைந்துள்ள எல்லை. ஓகேங்களா, அதாவது ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸுக்கு இடையில் இயற்கையாகவே அமைந்துள்ள எல்லை. ஓகேங்களா, பைரனீஸ். ஆன்சர் பி. ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஐரோப்பாவின் மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் மிதமான மற்றும் ஈரப்பதமான காலநிலை நிலவுகிறது. சரியான தெரிதலை தேர்வு செய். ஓகேங்களா, பாருங்கள். இதுக்கு இப்பகுதியில் வட அட்லாண்டிக் வெப்பநீரோட்டத்தினால் பாதிக்கப்படுகின்றன. எதனால்? ஓகேங்களா, இப்பகுதிகள் வட அட்லாண்டிக் வெப்பநீரோட்டத்தினால் பாதிக்கப்படுகின்றன. இதுக்கு ஆன்சர் பி. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றுகளில் தவறான கூற்று எது? பாருங்கள். ஐரோப்பிய மின்சக்தியில் அதிக அளவு உற்பத்தி செய்கின்றன. சரி. அடுத்து பாருங்கள். ஐரோப்பாவின் அனைத்து ஆறுகளும் ஆல்ப்ஸ் மலையில் உற்பத்தியாகிறது. எந்த மலையில் உற்பத்தியாகிறது? ஆல்ப்ஸ் மலையில் உற்பத்தியாகிறது. அதுவும் சரி. ஐரோப்பாவின் பெரும்பாலான ஆறுகள் உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படுகிறது. இதுவும் சரி. அடுத்து பாருங்கள். ஐரோப்பாவின் ஆறுகள் வற்றாத ஆறுகளாகும். ஓகேங்களா, வற்றாத ஆறுகளாகும். இது தவறு. அப்போ பாருங்கள், என்ன கேட்குறான்? தவறானது கேட்குறான். ஆன்சர் இதுக்கு டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க. பொருந்தாத இணையை கண்டறி.
பாருங்க ஓகேங்களா. மெசடா அப்படிங்கிறது ஸ்பெயின் சரி. ஜீரோ அதாவது ஜீரா அப்படிங்கிறது பிரான்ஸு சரி. ஓகேங்களா. பென்னின்ஸ் அப்படிங்கிறது இத்தாலி தவறு. ஓகேங்களா. கருங்காடுகள் ஜெர்மனி. ஓகேங்களா. என்ன கேட்குறான்? பொருந்தாதது கேட்குறான். சி மட்டும்தான் பொருந்தலை. இதுக்கு ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர். ஓகேங்களா. ஐரோப்பாவில் மிக குறைவான மக்கள் அடர்த்தியை கொண்ட நாடு, அதாவது ஐரோப்பாவில் மிக குறைவான மக்கள் அடர்த்தியை கொண்ட நாடு எது அப்படின்னா ஐஸ்லாந்து. ஆன்சர் ஏ ஐஸ்லாந்து. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் புவியினுடைய வடிவம். புவியினுடைய வடிவம் சியாயாட் அல்லது கோள வடிவம்னு சொல்லுவாங்க, அல்லது கோள வடிவம். கோள வடிவம் ஆன்சர் சி. அப்போ அதாவது பார்த்தீங்கன்னா புவியினுடைய வடிவம் சியாய்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, தமிழில் கோள வடிவம்னு சொல்லுவாங்க. ஆன்சர் இதுக்கு சி தான் ரைட்டு. அது அடுத்து பாருங்கள் வடதுருவம் என்பது 90 டிகிரி வட அச்ச கோடு. ஆன்சர் ஏ 90 டிகிரி வட அச்சக்கோடு. அடுத்து பாருங்கள் 0 டிகிரி முதல் 180 டிகிரி கிழக்கு தீர்க்கு கோடு வரை காணப்படும் புவிப்பகுதி இவ்வாறு அழைப்பர். கிழக்கு அரைக்கோளம். ஆன்சர் டி. அடுத்து பாருங்க 5 23 டிகிரி வட அச்சக்கோடு 23 டிகிரி வட அச்சக்கோடு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. இதை நம்ம கடகரேகை. ஆன்சர் பி கடகரேகை. 180 தீர்க்கக்கோடு என்பது ஓகேங்களா பன்னாட்டு தேதி கோடு. 180 தீர்க்கக்கோடு என்பது பன்னாட்டு தேதி கோடு. ஆன்சர் பி. கிரீன்வீச் முதன்மை தீர்க்கக்கோட்டிற்கும் ஓகேங்களா நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தின் நேரம் நண்பகல் 12. அதாவது கிரீன்வீச் முதன்மை தீர்க்கக்கோட்டிற்கு நேர் உச்சியில் சூரியன் இருக்கும்போது அவ்விடத்தினுடைய நேரம் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா நண்பகல் 12. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடம்? 1440 நிமிடம். ஒரு நாளுக்கு எத்தனை நிமிடம்? 1440 நிமிடம். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க ஓகேங்களா கீழ்காணும் தீர்க்கக்கோடுகள் இந்திய திட்ட நேரம். கீழ்காணும் தீர்க்கக்கோடுகளில் இந்திய திட்ட நேரம் தீர்க்கக்கோடாக உள்ளது. ஓகேங்களா 82 டிகிரி கிழக்கு. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க அதாவது அச்சக்கோடுகள் மொத்தம் எத்தனை? ஓகேங்களா 181. ஆன்சர் சி 183. தீர்க்கக்கோடுகள் மொத்தம் எத்தனை? ஓகேங்களா 360. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் 7ஆம் வகுப்பினுடைய முதல் பருவம். ஓகேங்களா நைஃப் டேஸால் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா நைஃபு டேஸால் உருவாக்கப்பட்டது. அப்போ நைஃப் வந்து நிக்கலு, பெரஸ் அப்படிங்கிறது இரும்பு. ஓகே அப்போ நிக்கலும் இரும்பும் சேர்ந்தது தான் நைஃபால் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் ஏ. நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஸ் நுனியின் அருகில் ஏற்படுகிறது. அதாவது நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஸ் நுனியின் அருகில் ஏற்படுகிறது. ஓகேங்களா தட்டுகளினால் ஏற்படுகிறது. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க 3 நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஸ் மூலம் அளக்கலாம். நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஸ் மூலம் அளக்கலாம். ஓகேங்களா நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா ரிக்டர் அளவினால் அளக்கப்படுகிறது. எந்த அளவு? ரிக்டர் அளவுகோலால் அளக்கப்படுகிறது. ஆன்சர் பி. அடுத்து பார்த்துங்க பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான குழாயை டேஸ் என்று அழைக்கிறோம். ஓகேங்களா எரிமலை துளை. ஆன்சர் ஏ. 5 எரிமலை குழம்பு கூம்புகள் டேஸ் ஆகும். எரிமலை குழம்பு கூம்புகள் டேஸ் ஆகும். ஓகேங்களா மலைகளின் குவியல். ஏ ஆன்சர். எரிமலை குழம்பு மலைகளின் கூம்பில் உள்ள அழுத்தத்திற்கு டேஸ் என்று பெயர். எரிமலை பள்ளம். ஆன்சர் ஏ எரிமலை பள்ளம். அடுத்து பாருங்க 7. ஓகேங்களா டேஸ் பகுதி நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போ நெருப்பு வளையம்லாம் எங்கே அதிகமாக காணப்படுவதுன்னா பசிபிக் கடலில் தான் நெருப்பு வளையம் அதிகமாக காணப்படுது. டேஸ் பகுதி நெருப்பு வளையம் என்று அழைக்கப்படுவது பசிபிக் கடல். ஓகேங்களா அடுத்து பாருங்கள்
மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவு டேஸ் ஆகும். மலை அடிவாரத்தில் ஆறுகளால் படிய வைக்கப்படும் வண்டல் படிவுக்கு டேஸ் ஆகும். ஓகேங்களா, வண்டல் விசிறி. ஆன்சர் பி, வண்டல் விசிறி. அடுத்து பாருங்க, குற்றால நீர்வீழ்ச்சி. குற்றால நீர்வீழ்ச்சி டேஸ் ஆற்றுக்கு குறுக்காக அமைந்துள்ளது. அப்போ குற்றால நீர்வீழ்ச்சி டேஸ் ஆற்றுக்கு குறுக்கே அமைந்துள்ளது அப்படின்னா சிற்றாறு. அப்போ இந்த குற்றால நீர்வீழ்ச்சிக்கு உருவாக காரணமான ஆறு எதுனா சிற்றாறு. அடுத்து பாருங்க, பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம். பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நிலத்தோற்றம் டேஸ் ஆகும். சர்க்கு. ஆன்சர் ஏ, சர்க்கு. மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம். மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம் சீனாவில் தான் மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும். ஓகேங்களா, அஞ்சாவது. ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் சி, சீனாவில் தான் அதிகமாக காற்றடி வண்டல் மண் காணப்படுகிறது. அப்போ மிகப்பெரிய மிகப்பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம் சீனா. பின்வரும் குறிப்பிட்ட வகையில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பு இல்லாதது. கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாத ஒன்று எதுனா கடற்கரை. ஆன்சர் டி, கடற்கரை. அடுத்தது பாருங்க. ஓகேங்களா, காக்காய்டு இனத்தர் டேஸ் என்று அழைக்கலாம். ஓகேங்களா, ஐரோப்பியர்கள் தான் காக்காய்டு இனத்தவர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, டேஸ் இனம் ஆசிய அமெரிக்காவின் இனமாகும். மங்கோலியர்கள். ஆன்சர் சி, மங்கோலியர்கள். இந்தியாவின் ஆட்சி மொழி டேஸ் ஆகும். ஆட்சி மொழி இந்தியாவோட இந்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா, கிராமப்புற குடியிருப்புகள் டேஸ் அருகில் அமைந்துள்ளன. நீர்நிலை அருகில் அமைந்துள்ளன. கிராமப்புற குடியிருப்புகள் டேஸ் அருகில் அமைந்துள்ளன, நீர்நிலைகளில் அமைந்துள்ளன. அடுத்து பாருங்க. ஓகேங்களா, 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் புதுப்பிக்கக்கூடிய வளம். கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் புதுப்பிக்கக்கூடிய வளம். ஓகேங்களா, சூரிய ஆற்றல். ஆன்சர் டி. மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் எங்கு அமைந்துள்ளது? கமுதி. ராமநாதபுரத்தில் கமுதி அப்படிங்கிற இடம். எந்த இடம்? ராமநாதபுரத்தில் கமுதி அப்படிங்கிற இடத்துல தான் மிகப்பெரிய சூரிய ஆற்றல் திட்டம் இந்தியாவில் அமைய உள்ள இடம். அடுத்து பாருங்க, மனிதனால் முதலில் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்று. ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா மனிதனால் முதலில் அறியப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்று தாமிரம். ஓகேங்களா, செம்புன்னு சொல்லுவாங்க இதை. ஆன்சர் பி. டேஸ் மின் மற்றும் மின்னணு துறையில் பயன்படுத்தப்பட்டும் தவிர்க்க முடியாத கனிமங்களில் ஒன்று. ஆன்சர் பி, மைக்கா. நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யப்படும் மின்சாரம். நிலக்கரியிலிருந்து உற்பத்தி செய்யும் மின்சாரம். ஓகேங்களா, அதாவது வெப்ப சக்தி மின்சாரம். ஓகேங்களா, வெப்ப சக்தி மின்சாரம், அதாவது அணுசக்தின்னு சொல்லுவாங்க. 3 சுழிய அணு அப்படின்னு போட்டீங்கன்னா, ஓகேங்களா, அந்த யுரேனியம் தோரியம் இருக்குல்ல, யுரேனியம் தோரியம், இதனால் அணுசக்தி செய்யக்கூடியது தான் அணுசக்தி மின் நிலையம். இது வெப்பசக்தி அல்லது அணுசக்தி மின் நிலையம் சூரிய இதனால். அடுத்தது பார்த்திங்கன்னா, சுற்றுலா வகைகளில் மிக பழமையானது சமய சுற்றுலா. சுற்றுலா வகைகளில் மிக பழமையானது, ஓகேங்களா, சமய சுற்றுலா. ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்கள், எந்த மாநிலத்தில் காசிரங்கா தேசிய பூங்கா அமைந்துள்ளது? ஓகேங்களா, ஆன்சர் பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் மாநிலத்தில் தான் காசிரங்கா, அதாவது ஒற்றைக்கண் காண்டாமிருகம் அப்படிங்கிறது இந்த காசிரங்கா தேசிய பூங்காவில் தான் இருக்குது. இது அஸ்ஸாமில் இருக்குது. ஓகேங்களா, பின்வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத கடற்கரை எது அப்படின்னா மியாமி கடற்கரை தான் இந்தியாவில் இல்லை. ஓகேங்களா, கொச்சி, கோவா, கோவளம் எல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய கடற்கரை. ஓகேங்களா, அப்போ பின்வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத கடற்கரை மியாமி கடற்கரை. பின்வருவனவற்றில் இந்தியாவில் இல்லாத, ஓகேங்களா,
பறவைகள் சரணாலயம் எது? ஓகேங்களா, மத்திய பிரதேஷ். அதாவது பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, மத்திய பிரதேசத்தில் உள்ள கன்கா, மத்திய பிரதேசத்தில் உள்ள கன்கா அப்படிங்கிறது தான் இந்தியாவிலேயே இல்லாத பறவைகள் சரணாலயம். எந்த மாவட்டத்தில் குற்றால நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? எந்த மாவட்டத்தில் ஓகேங்களா குற்றால நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது? எந்த மாவட்டத்தில் குற்றால நீர்வீழ்ச்சி? ஓகேங்களா, குற்றால நீர்வீழ்ச்சி எங்கே இருக்குது? திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. ஓகேங்களா, திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான். குற்றால நீர்வீழ்ச்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். வட அமெரிக்காவையும் ஆசியாவையும் டேஸ் பிரிக்கிறது? ஓகேங்களா, பேரிங் நீர்வீழ்ச்சி. ஆன்சர் ஏ, பேரிங் நீர்வீழ்ச்சி. டேஸ் உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுகிறது? உலகின் சர்க்கரை கிண்ணம் எதுனா கியூபா. உலகின் சர்க்கரை கிண்ணம் எது? கியூபா. உலகின் சர்க்கரை கிண்ணம் என அழைக்கப்படுவது கியூபா. ஆன்சர் டி. அடுத்து பாருங்க, டேஸ் வட அமெரிக்காவின் நீளமான ஆறுகள்? டேஸ் வட அமெரிக்காவின் நீளமான ஆறுகள்? ஓகேங்களா, மிசிசிப்பி மற்றும் மிச்சரி. ஆன்சர் ஏ. உலகின் மிக நீண்ட மலைத்தொடர்? உலகின் மிக நீண்ட மலைத்தொடர்னா ஆண்டிஸ் மலைத்தொடர். ஆன்சர் ஏ. பூமத்திய ரேகை பகுதிகளில் இருப்பதால் டேஸ் வடிநில படுகை தினந்தோறும் மழை பெய்கிறது? ஓகேங்களா, அமோசான். அமோசான் தான் வடிநில பகுதியில் மழை பெறக்கூடிய இடம். அடுத்து பாருங்க, நில வரைபடம் உருவாக்குதலில் அறிவியல் பிரிவு என அழைக்கப்படுவது? ஓகேங்களா, கார்டோகிராஃப்ட். ஆன்சர் பி, கார்டோகிராஃப்ட். வடக்கு, தெற்கு, கிழக்கு மற்றும் மேற்கு ஆகிய 4ம் டேஸ் திசைகள் ஆகும்? ஓகேங்களா, முக்கியமான திசைகள் ஆகும். அடுத்தது, கலாச்சார நில வரைபடங்கள் என்பன டேஸ் அமைப்புகளை காட்டுகிறது? மனிதனால் உருவாக்கப்பட்ட அமைப்புகளை காட்டுகிறது. அடுத்து பாருங்க கொஸ்டின். ஓகேங்களா, பொருட்சேதம் உயிரிழப்பு மற்றும் சுற்றுச்சூழல்களில் பெரிய மாற்றத்தை நிகழ்த்தும் ஒரு இயற்கை காரணி? ஓகேங்களா, பேரிடர்கள் தான் ஓகேங்களா மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும். பேரிடர் விளைவுகளை குறைக்கும் செயல்பாடு? ஓகேங்களா, அதாவது மட்டுப்படுத்துதல் அல்லது கட்டுப்படுத்துதல். ஆன்சர் சி. அடுத்து பாருங்க ஓகேங்களா, ஒரு திடீர் நகர்வு அல்லது புவி மேலோட்டின் திடீர் நடுக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது? புவி அதிர்ச்சி. ஆன்சர் பி, புவி அதிர்ச்சி. கனமழையினால் திடீரென அதிக நீர் வெளியேறுவதால் டேஸ் அழைக்கப்படுகிறது? சூறாவளி என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் பி. டேஸ் வைத்துள்ளவரை வாகன ஓட்டு அனுமதித்தால் சாலை விபத்தினை தவிர்க்கலாம்? ஓகேங்களா, ஓட்டுநர் உரிமம். ஆன்சர் பி, ஓட்டுநர் உரிமம். பாருங்க, 8ஆம் வகுப்பு முதல் பருவம். கீழ்கண்டவற்றில் எது பாறைக்கோளம் என அழைக்கப்படுகிறது? ஓகேங்களா, அதாவது பாறைக்கோளம் அப்படிங்கிறது நிலக்கோளம் தான் பாறைக்கோளம் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் சி. கீழ்கண்டவற்றில் எது பாறைக்கோளம் என அழைக்கப்படுகிறதுனா நிலக்கோளம். உலக மண் நாளாக கடைபிடிக்கும் நாள் டிசம்பர் 5. ஓகேங்களா, உலக மண் தினம் டிசம்பர் 5. உயிரின படிமங்கள் டேஸ் பாறைகளில் காணப்படுகிறது? உயிரின படிவங்கள் டேஸ் பாறைகளில் காணப்படுகிறதுனா படிவு பாறையில் காணப்படுகிறது? ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க ஓகேங்களா, மண்ணின் முதல் நிலை அடுக்கு எது அப்படின்னா பாறைப்படிவு. ஆன்சர் பி, பாறைப்படிவு. அடுத்து பாருங்க, பருத்தி வளர ஏற்ற மண் கரிசல் மண். மண்ணின் முக்கிய கூறு மலைமண். ஆன்சர் டி, மலைமண். அடுத்து பாருங்க 7. கீழ்கண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது அப்படின்னா வண்டல் மண். அதாவது எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது அப்படின்னா வண்டல் மண். ஓகேங்களா, புவியின் வளிமண்டலம் டேஸ் ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் அளவை கொண்டுள்ளது? ஓகேங்களா, அதாவது 21% ஆக்சிஜனும் 78%
ஓகேங்களா. 78% நைட்ரஜனை கொண்டுள்ளது. ஆன்சர் ஏ. டேஸ் ஒரு புவியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும். ஓகேங்களா. காலநிலை. ஆன்சர் சி, காலநிலை. புவி வெறும் ஆற்றல் மின்காந்த அலைகள் ஆற்றல். புவி பெறும் ஆற்றல் மின்காந்த அலைகள் ஆற்றல். அடுத்து பாருங்க 4. கீழ்கண்டவற்றில் எவை சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு? கீழ்கண்டவற்றில் எவை சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு டேஸ் ஆகும்? ஓகேங்களா. சம மழையளவு கோடு. ஆன்சர் டி, சம மழையளவு கோடு. ஆன்சர் டி. ஓகேங்களா. டேஸ் என்ற கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது. டேஸ் என்ற கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது. ஆன்சர் சி, ஈரநிலமானி. ஆன்சர் சி, ஈரநிலமானி. நீர் கடலிலிருந்து வளிமண்டலத்திற்கும் வளிமண்டலத்திலிருந்து நிலத்திற்கும் மீண்டும் நிலத்திலிருந்து கடலுக்கு செல்லும் முறைக்கு டேஸ் என்று பெயர்? நீரின் சுழற்சி. ஆன்சர் பி, நீரின் சுழற்சி. அடுத்து பாருங்க, புவியின் உள்ள நன்னீரின் சதவீதம். ஓகேங்களா. நன்னீரினுடைய சதவீதம் 28%. நீராவியிலிருந்து நீராக மாறும் முறைக்கு டேஸ் என்று பெயர்? நீராவியிலிருந்து நீராக மாறும் முறைக்கு டேஸ் என்று பெயர்? ஆவி சுருங்குதல். நீர் மண்ணின் 2வது அடுக்கிலிருந்து அல்லது புவியினுடைய மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலிலும் செல்லும் முறைக்கு ஓகேங்களா நீர் வழித்தோடல். ஆன்சர் டி, நீர் வழித்தேடல். ஆன்சர் டி, நீர் வழித்தேடல். ஆன்சர் டி, நீர் வழித்தோடல். அடுத்தது 5. நீர் தாவரங்களின் இலைகளிலிருந்து நீராவியாக மாறுவதற்கு டேஸ் என்று பெயர்? ஓகேங்களா. நீர் உட்கசிந்து வெளியிடுதல். ஆன்சர் ஏ, நீர் உட்கசிந்து வெளியிடுதல். குடிப்பதற்கு உகந்த நீரை டேஸ் என்று அழைப்பர்? ஓகேங்களா. நன்னீர். ஆன்சர் சி, குடிப்பதற்கு உகந்த நீரை டேஸ் என்று அழைப்பேர்னா சி, நன்னீர். அடுத்து பாருங்க, 8ஆம் வகுப்புல 2ஆம் பருவம். மக்கள் டேஸிலிருந்து டேஸுக்கு நல்ல வேலை வாய்ப்பினை தேடி குடிபெயர்க்கின்றன. ஓகேங்களா. கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு குடியேறுகின்றன. ஆன்சர் ஏ. ஒரு நபர் சொந்த நாட்டில் இருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயர்தல் டேஸ் எனப்படும். அதாவது ஒரு நபர் சொந்த நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயர்தல் டேஸ் எனப்படும். ஓகேங்களா. குடியேறுபவர். ஆன்சர் சி, குடியேறுபவர். அடுத்து பாருங்க, வளமிகுந்த வேளாண்மை நிலம் தேடி இடம்பெயர்தல் நடைபெறுதல். ஓகேங்களா. கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு. ஆன்சர் ஏ, கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு. அடுத்து பாருங்க, போரின் காரணமாக நடைபெறும் குடியிருப்பு டேஸை சார்ந்தது. ஓகேங்களா. அரசியல் சார்ந்தது. போரின் காரணமாக நடைபெறும் குடியிருப்பு டேஸை சார்ந்ததுன்னா அரசியல் சார்ந்தது. வரலாற்றுக்கு முந்தைய காலத்திற்கு நகரமாக்குதலுக்கு முக்கிய காரணம். ஓகேங்களா. உணவு தானிய உற்பத்தி. அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமாக்குதலுக்கு முக்கிய காரணம் உணவு தானிய உற்பத்தி. அடுத்து பாருங்க, ஓகேங்களா. காற்றில் உள்ள நைட்ரஜனுடைய சதவீதம். ஓகேங்களா. 78.09. இந்திய பெருங்கடலில் சுனாமி டேஸ் ஆண்டில் ஏற்பட்டது? 2004 தான் சுனாமி ஏற்பட்டது. இந்திய பெருங்கடலில் சுனாமி டேஸ் ஆண்டில் நடைபெற்றதுன்னா 2004. சுனாமி என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டது? ஜப்பானிய மொழியிலிருந்து பெறப்பட்டது. அப்போ சுனாமி என்ற சொல் டேஸ் மொழியிலிருந்து பெறப்பட்டதுன்னா ஜப்பானி மொழியிலிருந்து பெறப்பட்டது. புவி மேற்பரப்பு நீருக்கும் டேஸ் எடுத்துக்காட்டாகும். மேற்பரப்பில் ஏரிகள் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பருவமழை பொய்ப்பின் காரணம் டேஸ் ஏற்படுகிறது? அதாவது பார்த்தீங்கன்னா பருவமழை பொய்ப்பின் காரணமாக டேஸ் ஏற்படுகிறது? வறட்சி. ஆன்சர் பி, வறட்சி. பாருங்கள், 8ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். பட்டு நெசவு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்த தொழில்கள் டேஸ் பிரிவுகளின் கீழ் வருகின்றன.
சிறிய அளவிலான தொழிலகம். ஆன்சர் ஏ, சிறிய அளவிலான தொழிலகம். 2, உடைமையாளர்கள் அடிப்படையிலான தொழிலகங்கள் வகைகளை பிரிக்கப்பட்டுள்ளன. ஓகேங்களா, 4 வகையாக பிரிச்சிருக்கிறாங்க. ஆன்சர் சி. அடுத்து பாருங்கள் 3, ஆனந்த் பால் பண்ணை தொழில் அமுல் டேஷ் துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகேங்களா, கூட்டுறவுத்துறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இரும்பு எஃகு மற்றும் சிமெண்ட் தொழிலகங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகேங்களா, அதை பார்த்தீங்கன்னா இரும்பு எஃகு சிமெண்ட் தொழிலகங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஓகேங்களா, 4க்கு கனிம வளம் சார்ந்த எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்கள், சார்புதுறைக்கு டேஸ் வகைகளாக பிரிக்கலாம். சார்புதுறை ஓகேங்களா 2 வகையாக பிரிக்கலாம். சி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனைக்கு என்ன பெயர்? டேஸ். ஆப்பிரிக்காவின் தென்கோடி முனைக்கு நன்னம்பிக்கை முனை. ஆன்சர் சி, நன்னம்பிக்கை முனை. எகிப்திற்கும் சீனா தீவிற்கும் இடையில் ஒரு நிலச்சந்தி வழியாக உருவாக்கப்பட்ட செயற்கை கால்வாய். ஓகேங்களா, சூயஸ் கால்வாய். என்னது? சூயஸ் கால்வாய். ஆஸ்திரேலியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரிக்கும் மலைத்தொடர். அதாவது ஆஸ்திரேலியாவின் மேற்கு மற்றும் கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகளை பிரிக்கும் மலைத்தொடர். ஓகேங்களா, பெரிய பிரிப்பு மலைத்தொடர். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க. ஓகேங்களா, கல்கூர்லி சுரங்கம் டேஸ் கனிம வளத்துக்கு புகழ் பெற்றது. தங்கம். ஓகேங்களா, புவிப்பட தயாரிப்பு முறை குறித்து கையாளும் படப்பிரிவு டேஸ் ஆகும். ஓகேங்களா, மக்களியல். ஒரு பகுதியின் இயற்கை அமைப்பு சங்கங்களை கட்டுப்படுத்தும் புவிப்படம். ஒரு பகுதியின் இயற்கை அமைப்பு சங்கங்களை கட்டுப்படுத்தும் புவிப்படம் நிலத்தோற்ற புவிப்படம். ஆழம் குறைந்த நீர்ப்பகுதிகள் டேஸ் வண்ணம் மூலம் குறிப்பிடப்படுகிறது. ஓகேங்களா, வெளிர் நீளம். பாருங்கள், பிளான்கள். அதாவது பார்த்தீங்கன்னா பிளான்கள் என்று அழைக்கப்படும் புவிப்படங்கள் டேஸ் ஆகும். ஓகேங்களா, நிலக்கணிய புவிப்படங்கள். மக்கள் தொகை பரவலை டேஸ் மூலம் காண்பிக்கலாம். புள்ளியல். ஆன்சர் சி, புள்ளியல். அடுத்து பாருங்க, 9வது வகுப்பு முதல் பருவம். ஓகேங்களா, புவியின் திடமான தன்மை கொண்ட மேல்பரப்பு அடுக்கை டேஸ் என்று அழைக்கிறோம். ஓகேங்களா, புவி மேலோடு. ஆன்சர் சி, புவி மேலோடு. புவியினுள் உருவாக்கிய இரும்பை கொண்ட அடுக்கை டேஸ் என அழைக்கிறோம். வெளிக்கருவம். ஆன்சர் பி, வெளிக்கருவம். பாறைக்குழம்பு டேஸ் காணப்படுகிறது. பாறைக்குழம்பு டேஸில் காணப்படுகிறதுனா கவசத்தில் காணப்படுது. ஆன்சர் பி. பாருங்க, அடுத்தது டயாஸ்டரோபிசம் டேஸ் உடன் தொடர்புடையது. மடிப்புகள் மற்றும் பிளவுகள். ஆன்சர் டி, மடிப்புகள் மற்றும் பிளவுகள். புவித்தட்டுகள் நகர்வு டேஸ் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. ஓகேங்களா, புவித்தட்டுகள் நகர்வு டேஸ் ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. வெப்ப ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. ஆதியில் கோண்டுவானா நிலப்பகுதி டேஸை நோக்கி நகர்கிறது. வடக்கு நோக்கி நகர்கிறது. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. ஓகேங்களா, அதாவது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா ஒரு டேஸ் கண்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. ஓகேங்களா, ஆன்சர் கோண்டுவானா. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா டேஸ் கண்டத்தில் ஒரு பகுதியாக இருந்ததுன்னா கோண்டுவானா அப்படிங்கிற கண்டத்தில் தான் இருந்திருக்கு. அடுத்து பாருங்கள், புவித்தட்டுகள் நகர்வதில் ஏற்படும் அழுத்தம் மற்றும் இறுக்கத்தின் காரணமாக ஏற்படும் விரிசல் டேஸ் எனப்படும். பிளவு எனப்படும். ஆன்சர் பி, பிளவு எனப்படும். 9. ஓகேங்களா, எரிமலை மேல் பகுதிகளில் கிண்ணம் போன்ற பள்ளமாக அமைப்பினை டேஸ் என்று அழைக்கிறோம். எரிமலை மேல் பகுதிகளில் கிண்ணம் போன்ற பள்ளமான அமைப்பினை டேஸ் என்று
அழைக்கின்றோம். ஓகேங்களா? எரிமலை வாய். ஆன்சர் ஏ, எரிமலை வாய். புவி அதிர்வு உருவாகும் புள்ளி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. கீழ் மையப்புள்ளி. ஆன்சர் பி, கீழ் மையப்புள்ளி. அடுத்து பாருங்க, பாறைகளின் சிதைவுறுதல். பாறைகளின் சிதைவுறுதல் அழிதலும் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. வானிலை சிதைவு. ஏ ஆன்சர், வானிலை சிதைவு. அடுத்து பாருங்க, இயற்கை காரணிகளால் நிலம் சமப்படுத்துவதலை டேஸ் என்று அழைக்கிறோம். இயற்கை காரணிகளால் நிலம் சமப்படுத்துதலை டேஸ் என்று அழைக்கப்படுகிறோம். ஓகேங்களா? நிலத்தோற்றவாட்டம் அமைத்தல். டேஸ் ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம். டேஸ் ஆற்றின் மூப்பு நிலையில் உருவாகும் நிலத்தோற்றம். ஓகேங்களா? டெல்டா. ஆன்சர் சி, டெல்டா. அடுத்து பாருங்க, சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றம். சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றம் உருவாவதற்கு காரணம் நிலத்தடி நீர். நிலத்தடி நீர். சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாக காரணம். சுண்ணாம்பு பாறை நிலத்தோற்றங்கள் உருவாக காரணம் நிலத்தடி நீர். ஆன்சர் டி. ஓகேங்களா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோற்றங்களில் எது பனியாறுகள் படிய வைத்தலால் உருவாக்கப்படவில்லை? உருவாக்கப்படவில்லை. ஓகேங்களா? சர்க்கு. ஆன்சர் ஏ, சர்க்கு. அடுத்து பாருங்க, காற்றின் படிய வைத்தல். காற்றின் படிய வைத்தலால் உருவாக்கப்படும் மென்படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம் டேஸ் ஆகும். காற்றடி வண்டல். கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம். ஓகேங்களா? கடல் அலை அரித்தல். கடல் தூண்கள் உருவாவதற்கு காரணம் கடல் அலை அரித்தல். டேஸின் அரித்தல் செயற்கையின் சர்க்குகள் உருவாக்கப்படுகின்றன. பனியாறுகள். ஆன்சர் பி, பனியாறுகள். கீழ்கண்டவற்றில் எது இரண்டாம் நிலை நிலத்தோற்றம்? ஓகேங்களா? தக்கான பீடபூமி. ஆன்சர் பி, தக்கான பீடபூமி. பாருங்க, டேஸ் உயிர் வாழ இன்றியமையாதான வாயு. ஓகேங்களா? அதாவது டேஸ் உயிர் வாழ இன்றியமையாத வாயு எதுனா ஆக்சிஜன். ஆன்சர் சி, ஆக்சிஜன். வளிமண்டலத்தின் கீழாக உள்ள அடுக்கு டேஸ் ஆகும். ஓகேங்களா? கீழடுக்கு. வளிமண்டலத்தின் கீழாக உள்ள அடுக்கு கீழடுக்கு. அடுத்து பாருங்க, டேஸ் வானொலி அலைகள் பிரதிபலிக்கிறது. ஓகேங்களா? இடையடுக்கில். ஆன்சர் சி, இடையடுக்கில் தான் வானொலி அலைகள் பிரதிபலிக்கிறது. புவியினுடைய மேற்பரப்பில் காணப்படும் வெப்பநிலை சராசரி. அப்போ புவியினுடைய மேற்பரப்பில் காணப்படும் வெப்பநிலை சராசரி ஓகேங்களா 13க்கு மேலே இருக்கும். ஆன்சர் பி, 13லேருந்து 14 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ புவியினுடைய மேற்பரப்பில் காணப்படும் வெப்பநிலை சராசரி 13லேருந்து 14 வரை இருக்கும். ஆன்சர் பி. அடுத்து பாருங்கள், கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா? நிலநடுக்கோட்டிற்கு பகுதிகளில் இருந்து துருவம் நோக்கி செல்ல செல்ல வெப்பம் ஓகேங்களா குறைகிறது. அதாவது துருவ நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து துருவம் நோக்கி செல்ல செல்ல வெப்பம் குறைகிறது. வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாட்டினை டேஸ் என்று அழைக்கிறோம். அதாவது வாயு நிலையிலிருந்து திரவ நிலைக்கு நீரானது மாறுகின்ற செயல்பாட்டை டேஸ் என்று அழைக்கிறோம். சுருங்குதல். ஆன்சர் டி, சுருங்குதல். டேஸ் புவியின் முக்கிய ஆற்றல் மூலம். டேஸ் புவியின் முக்கிய ஆற்றல் மூலம் சூரியன். ஆன்சர் ஏ, சூரியன். அடுத்து பாருங்கள் 8. டேஸ் அதாவது டேஸ் 5 டிகிரி வடக்கு முதல் 5 டிகிரி தெற்கு அச்சம் வரை பரவியுள்ளது. நிலநடுக்கோட்டின் தாழ்வழுத்த மண்டலம். அதாவதுன்னா மேலஞ்சு கீழஞ்சு, அதாவது வடக்கஞ்சு கீழஞ்சு தெற்கஞ்சு அச்சம் வரை பரவியுள்ளது நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த மண்டலம். அனைத்து வகை மேகங்கள் டேஸில் காணப்படுகிறது. ஓகேங்களா? கீழடுக்கில். அனைத்து வகை மேகங்களும் டேஸ் அடுக்கில் காணப்படுகிறதுனா கீழடுக்கில். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், டேஸ் செம்மறியாட்டு மேகங்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. இடைப்பட்ட திரள் மேகம் என்று அழைக்கப்படுகிறது. இடைப்பட்ட திரள் மேகம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, பருவக்காற்று டேஸ் என்பது காலமுறை காற்றுகள். அடுத்தது பனித்துளி பனிக்கட்டியாக இருந்தால் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. பனி என்று அழைக்கப்படுகிறது. பனித்துளி பனிக்கட்டியாக இருந்தால் டேஸ் என்று அழைக்கப்படுகிறதுனா பனி. அடுத்து பாருங்க, டேஸ் புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது. டேஸ் புயலின் கண் என்று அழைக்கப்படுகிறது சூறாவளி. ஆன்சர் சி, சூறாவளி. அடுத்து பாருங்க,
காற்றின் செங்குத்து அசைவினை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. காற்றோட்டம். ஆன்சர் சி, காற்றோட்டம். அது பாருங்க 9ஆம் வகுப்பு 2ஆம் பருவம். ஓகேங்களா? பாருங்க, சுந்த அகழி காணப்படும் பெருங்கடல். ஓகேங்களா? இந்திய பெருங்கடல். ஆன்சர் சி, இந்திய பெருங்கடல் தான் சுந்த அகழி அப்படிங்கிற இது காணப்படுது. பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல ஓகேங்களா என்ன ஆகும்? வெப்பம் குறையும். அடுத்து பாருங்க. ஓகேங்களா? 3, கடல் நீரோட்டங்கள் உருவாக காரணம் புவியினுடைய சுழற்சி, வெப்பநிலை வேறுபாடு, உவர்ப்பு வேறுபாடு, இவை அனைத்தும். ஆன்சர் டி. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கடலடி மலைத்தொடர்பு உருவாக காரணம். ஓகேங்களா? புவித்தட்டு விலகுதல். அப்போ கடலடி மலைத்தொடர் உருவாக காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா புவித்தட்டுகள் விலகுதல். அடுத்து பாருங்க 5. ஓகேங்களா? கடல் மட்டத்தின் கீழே உள்ள நிலத்தோற்றம் வரிசைப்படுத்துக. அதாவது கடல் மட்டத்தின் கீழே உள்ள நிலத்தோற்றங்களை வரிசைகரமாக உள்ளவை எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டத்திட்டு, கண்டச்செறிவு, கடலடி சமன்பாடு, கடலடி சமவெளி, கடல் அகழி. ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். கண்டத்திட்டு, கண்டச்செறிவு, கடலடி சமநிலை, கடல் அகழி. ஆன்சர் இதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள் 6, பின்வருவனவற்றில் சரியாக பொருந்தாதது. ஓகேங்களா? அதை பார்த்தீங்கன்னா வளைகுடா நீரோட்டம் பசிபிக் பெருங்கடலில் இருக்குது அப்படிங்கிறாங்க. தப்பு. ஓகேங்களா? லோப்ரார் கடல் நீரோட்டம் வட அட்லாண்டிக் பெருங்கடலில் இருக்குது. சரி. அடுத்து பாருங்கள், கோனேரி கடல் நீரோட்டம் மத்திய தரைக்கடலில் இருக்குது. இது தவறு. ஓகேங்களா? மொசம்பிக் கடல் நீரோட்டம் இந்திய பெருங்கடலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது சரி. ஓகேங்களா? என்ன கேட்குறான்? பொருந்தாதுன்னு கேட்குறான். ஓகேங்களா? ஏவும் சியும் பொருந்தலை. அடுத்து பாருங்கள், புவியின் குளிர்ச்சியான பல்லுயிர் தொகுதி துந்தர பகுதி தான் குளிர்ச்சியான பகுதி. உயிர்கோளத்தின் மிக சிறிய அலகு சூழ்நிலை மண்டலம். ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிரிகளை கொண்டு ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வோர் அப்படின்னா சிதைப்போர். ஆன்சர் பி. பாலைவன தாவரங்கள் வளரும் சூழ்நிலை. ஓகேங்களா? உயர்ப்பு இல்லாத மணற்பகுதி. ஆன்சர் ஏ. மழைக்காடுகள் பல்லுயிர் தொகுதிகள் அதிக அளவு விவசாயத்திற்கு பயன்படுத்த இயலாததற்கு காரணம். ஓகேங்களா? மிக அதிகப்படியான ஈரப்பதம். ஆன்சர் ஏ, மிக அதிகப்படியான ஈரப்பதம். பாருங்க, 9ஆம் வகுப்பு 3ஆம் பருவம். ஓகேங்களா? வாழும் உயிரினங்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் மற்றும் அனைத்து வெளிப்புற செல்வாக்குகளையும் டேஸ் என்கின்றோம். சுற்றுச்சூழல். ஆன்சர் ஏ, சுற்றுச்சூழல். ஒவ்வொரு ஆண்டும் உலக மக்கள் தொகை தினம் டேஸ் நாள் கடைபிடிக்கப்படுகிறது. ஜூலை 11. ஆன்சர் சி, ஜூலை 11. மக்கள் தொகை பற்றி புள்ளியியல் விவரம் கல்வி டேஸ் ஆகும். மக்கள் தொகையில்